கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தாள். அல்லேலூயா. இங்கே லேயாள் அற்பமாய் எண்ணப்படுவதற்கு காரணம் இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். அல்லேலூயா. இங்கே லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தபடினால அவளை அற்பமாக எண்ணினாங்க. ஆனால் கர்த்தர் பார்வையில் அவள் அற்பமாக இல்லை, அவள் உயர்த்தப்பட்டாள். லேயாளை கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தாள். அவங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒருவேளை உலகத்தால் சொந்த பந்தங்களால் நாம் அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் அவருடைய பார்வையில் நம்ம உயர்த்துவார். இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை தேர்ந்து கொண்டார். பலவீனரை பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தேர்ந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டார். ஆண்டோடைய வித்தியாசமான தேர்ந்து கொள்ளுதல். ஆகவே நம் உலகத்தால் அற்பமாக எண்ணப்பட்டாலும் கூட, சமுதாயத்தில் நம்ம அற்பமாக எண்ணப்பட்டாலும் கூட, நம்முடைய ஆண்டவருடைய பார்வையை நாம் கனம் பெற்றவர்கள், நாம் உயர்ந்தவர்கள். அல்லேலூயா. அங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட பார்க்குறோம். தன் சகோதரர்களால் அவன் அற்பமாக எண்ணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையின் சமூகங்களை பார்க்குறோம். அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. அங்கே 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். போத்திபாருடைய அரண்மனையில் செய்யாத குற்றத்துக்கு அவன் ஜெயில் தண்டனை அனுபவித்தான். ஆனாலும் கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தரை விட்டு விடலை, கர்த்தரோடு கூட வாழ்ந்தான். அவனுடைய காரியம் வாய்க்கும்படி செய்தார். யோசேப்பு நிமித்தமாய் அங்கே பார்வோனுடைய அரண்மனை ஆசீர்வதிக்கப்பட சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் அங்கே பாருங்கள், எங்கே தலைகுனிவு ஏற்படுது யோசேப்புக்கு, போத்திபாருடைய அரண்மனையில். அதே இடத்துல 2வது ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. சகோதரர்களால் மற்றவர்களால் அவன் அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தருடைய பார்வையில் அவன் மேன்மையாக எண்ணப்பட்டு அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை 2வது ஸ்தானத்தில் உயர்த்தினார். அது மாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். யோசேப்போடு உத்தரவு இல்லாமல் ஒரு ஆளும் கையை காலை அசைக்கக்கூடாது சொல்லி. இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இந்த கடைசி அந்த அதிகாரங்களில் வரும்போது யோசேப்பை யார் அவங்க அவமதிச்சாங்களோ, அற்பமாக எண்ணாங்களோ, அவங்ககிட்ட தானியம் வாங்கிட்டு போயிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அங்கே தான் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே யோசேப்பை போல் நம்ம கர்த்தரோடு இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். உலகத்தால் நம்ம அற்பமாக எண்ணப்பட்டாலும், மற்றவர்களால் நம்ம அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் நம்ம உயர்த்தி அழகு பார்க்குற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நல்ல கூட ராஜா, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள், ஆனால் கர்த்தர் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் சொல்லி பார்க்குறோம். யோசேப்பு அற்பமாக எண்ணப்பட்டான், ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினீங்கப்பா. அவங்க நாங்கள் ஒவ்வொரு யோசேப்பு போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாற கிருபை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.